படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. தளபதியோட லாஸ்ட் படம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். அவர் திரும்ப ஏதாவது முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் படம் அடிக்கலான்ட்டு. என்ன சார் பிடிச்சிருக்கு? ஸ்டோரியா இல்லை ஆக்டிங்கா? எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம வந்து இதில் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண தான் வந்திருக்கோம். அவரோட லாஸ்ட் படம் இது நல்லா இருக்கு, நல்லா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நல்லா இருக்கு படம். நம்ம ஃபேமிலியோட வரலாம். நல்லா இருக்கு. தளபதி எல்லா சீனுமே பிடிச்சிருந்துச்சு, அதில் ஒன்று கூட இல்லை. அவர் அந்த இடத்து லாஸ்ட் படம்னு நினைக்கிறதா இல்லை எது கஷ்டம் இல்லை, ஆனால் அவர் ஒரு உயர்வு இடத்துல உட்கார வச்சிருக்கிறோம், அது போதும். தேங்க்யூ சார். என்ன பிடிச்சிருந்துச்சு? ஸ்டோரி, ஆக்டிங், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுல எதுவுமே பிடிக்கல ஒண்ணு இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே பிளாஸ்ட். மூவி ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி விமன் கைண்ட் ஆஃப் லைக் பிரேவா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இந்த விஷயம்லாம் லைக் வந்து விமனுக்கு ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி இருந்தது. விச் இஸ் லைக் ஃபியர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி தளபதியோட லாஸ்ட் படம்ன்றப்ப அந்த லாஸ்ட் லுக் மட்டும் கொஞ்சம் இமோஷனலாக தான் இருந்தது. பட் நான் வந்து தளபதி ரசிகை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பட் மூவி வாஸ் குவைட் குட். லைக் ஃபேமிலியா லைக் எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. கிட்ஸ் ரிலேட்டடா இல்ல, பட் டீசெண்டா இருக்கு மூவி. படம் வந்து சூப்பரா இருக்கு. ரீமேக் படம்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த கதை தான் இது அப்படியே சொன்னாங்க. பட் செகண்ட் ஹாஃப் என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. படத்துல ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கார் தளபதி. தளபதியோட இந்த படத்தோட தரிசனம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. தளபதிக்கு தேங்க்ஸ். அந்த மாற்றம் படத்தில் காட்டுற மாதிரி மாற்றம் உண்மையிலே நிகழ்ந்திருக்கு. இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இன்னும் அதிக சீட்ஸ் ஜெயிச்சு தளபதி வந்து சிஎம் ஆயிருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். படம் பிடிச்சிருக்கிறத தாண்டி இட்ஸ் எமோஷன் தான். தளபதியோட கடைசி படம். நாங்கள் கில்லி, துப்பாக்கி, கத்தி அதுலேருந்து ஃபுல்லாகவே எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வரமாட்டோன்றது தேட்டர்லேருந்து கடைசி சீன் முடிஞ்சு எழுந்து வெளியே வர முடியல. அதுதான் அது இவங்க கூட கேட்டாங்க எப்படி என்ன உட்காந்துட்டே இருக்க வாடினாங்க. பட் வெளியே வர முடியல. அது ஒரு எமோஷன் தான். பட் படமாக பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நியூ திங். லைக் புதுசாக சொல்லியிருந்த மாதிரி இருக்குது. நல்ல எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் தளபதியோட ஆக்டிங், அவரோட மாஸ் எலிமெண்ட்ஸ், பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது படத்தில். எலெக்ஷன் கழிச்சு வர்றது பெஸ்ட் நினைக்கிறேன், முன்னாடி வந்தா நல்லா நினைக்கிறேன். எலெக்ஷன் முன்னாடி பின்னாடின்றது வந்து பிரச்சனை இல்லை. உள்ள பொலிட்டிக்கலும் நிறைய பேசியிருக்காரு. டிவிகேயோட ரெஃபரன்ஸ் இருக்குது. பொலிட்டிக்கல் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அது முன்னாடி பின்னாடின்றது ப்ராப்ளம் இல்லை. எப்போ இருந்தாலும் படம் தான் ஹிட் ஆகுது தான் போகுது. பட் வாட் எவர், எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. பட் ஆனால் படம் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக. விஜய் ஃபேன்றனால இது மாதிரி சொல்றீங்களா? உண்மையிலே ஸ்டோரி ஆக்டிங் நல்லா இருக்கு? இல்லை உண்மையாகவே நல்லா இருக்கு படம். ஏன்னா இவங்க நியூட்ரல், வைஃப் வந்து நியூட்ரல், நான் விஜய் ஃபேனு. ஸோ படமே நல்லா இருக்கு. சொல்லியிருக்க கருத்து நல்லா இருக்கு. உமன் எம்பவர்மெண்ட், உமன் எப்படி வளர்க்கணும், நடுவில் ஒரு சின்ன குழந்தைய வச்சு ஒரு சீன் ஒன்று வரும். ஸோ அதை வச்சு பேசினது எல்லாமே நல்லாவே இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்டிங், மியூசிக், ஸ்டோரி எல்லாமே. தளபதி கடைசி படங்க, எது பிடிக்கலன்னு சொல்ல முடியும். எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருந்திருக்கு எல்லாமே. மூவி சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். விஜய்க்காக பார்க்கலாம். இது எது அதுல பிடிச்சிருக்கு? ஸ்டோரியா, ஆக்டிங்கா, மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்கு. எல்லா இடத்துக்கும் ஆப்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். விஜய்க்காக எல்லாரும் வந்து பாருங்க. படம் நல்லா இருந்துச்சு. கடைசி படம் அதனால நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் சில லாஜிக் மிஸ்டேக்லாம் இல்லாமல் எல்லாரும் வந்து சும்மா ஜாலியாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓவராலாக ஓகேவான படம். தளபதிக்காக பார்க்கலாம் ப்ரோ. படம் லாஜிக்காக பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. பட் தளபதி கடைசி படம்னு பார்க்க வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு எல்லாருமே கலக்கியிருக்காங்க. பக்கா தளபதி ஃபிலிம் தான். கடைசி படம் வந்து பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. படம் பார்த்துட்டு இப்போதான் வெளியே வந்தோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஒரு பெரிய விஜய் ஃபேன். பட் திஸ் இஸ் ட்ரீட் டு எவ்ரி ஃபேன் அண்ட் ஒன் லாஸ்ட் டைம். ஸோ கொஞ்சம் சேடாக இருந்தாலும் சூப்பராக இருக்கு மூவி. ஸோ கண்டிப்பாக பாருங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. மியூசிக் வாஸ் டூ குட். அண்ட் விஜய் ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸ்டோரி லைன் நல்லா இருந்தது. பட் எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்த மாதிரி இருந்தது. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு படம். எதுவும் வித்தியாசமான ஹைப்லாம் எதுவும் இல்லாமல் உண்மையாலுமே ஒரு ஃபேர்வெல் படமாக இருந்தது. அதே சேம் தான். கதை வந்து ஓகே, ஒரு நார்மல் ஸ்டோரியாக இருந்தாலும் பட் தளபதி ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் 1 வீக் ஒரு தேட்டர் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு படமே. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. பகவந்த் கேசரியே கிடையாது, இது தளபதி கேசரி. செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு படம். பக்கா கமர்ஷியல் படம். பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக நல்லா பேசியிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. தளபதிக்காக வந்து பார்த்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.
ஏதாச்சும் ஒரு மைனஸ், ஏதாச்சும் ஒரு மைனஸ், அது என்ன? கொஞ்சம் நிறைய ஏ இருந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடிலாம் ரொம்பவுமே நல்லா இருந்த படம். ஒரு படமாக பார்த்து தளபதியை பார்த்து சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது படம். தளபதி வந்து ஒவ்வொரு சீன்லேயும் அவ்வளோ சாமிங்காக, அக்ரெசிவாக, எல்லா சீக்வன்ஸ்லையுமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. மஸ்ட் வாட்ச். இது வந்து தளபதியோட ஃபேன் கேர்ள் மூமெண்ட் தான் சொல்றேன். ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் தளபதியை ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது. அது ரொம்ப வருத்தமா இருந்தாலும் அவரோட ஃபுல் எஃபர்ட், அவரோட ஆக்டிங் ஸ்கில் எல்லாமே இதுல ஒரு சீனுக்கும் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்டா சீன் பார்க்கும்போது கண்ணு கலக்கிருச்சு. செம எமோஷனலா இருந்துச்சு. எமோஷனல் டச். யா, த மூவி வாஸ் வெரி குட். ரொம்ப சூப்பரா இருந்தது. லைக் எல்லா மொமெண்ட்டும் கூஸ் பம்ப்ஸோட இருந்தது. லைக் இட் வாஸ் ஸோ என்கேஜிங் அண்ட் நிறைய கோர் இருந்தது அண்ட் த்ரில்லிங்காக இருந்தது. சூப்பர் ஃபன், என்டர்டெயின்மெண்ட். யா, நோ நோ நோ, நாட் அட் ஆல். மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 hours வந்து ரொம்ப ஆக்குபைடாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த படத்துக்காக. ஸோ ரொம்ப ஆக்குபைடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், இந்த படத்துக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா லாஸ்ட் படம் மூவி இது தளபதியோடதுன்னும் போது கொஞ்சம் லாஸ்ட்ல ஃபீலிங் ஆயிடுச்சு. மற்றபடி செம்ம ஹாப்பி. தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்தது, ரொம்ப நாள் வெயிட்க்கு அப்புறம் பார்த்தது, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தளபதி விஜய்ன்றதை தாண்டி த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்காக தான் வெயிட் பண்ணோம். அது நடந்துருச்சு. இங்கேயும் அதை பார்த்து ஹாப்பி. அண்டு ஒரு பக்கம் இதான் லாஸ்ட் மூவின்னு இருந்தாலும் இதுக்கப்புறம் அவரை போகிறோன்றதுனால ரொம்ப ஹாப்பி. நல்லா இருக்கு மூவி. எல்லாரும் பாருங்க, தளபதிக்காக பாருங்க. ஆமா, மூவி ஓகே. பட் சிஎம் ஆயிட்டார், அவர் நாட்டுக்கு நல்லது செய்வார் நினைக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். அதை பத்தி இது ரொம்ப பொலிட்டிக்கலா போகுது. இல்ல, ஆக்சுவலி இப்பதானே வந்திருக்காங்க. ஸோ இனிமே தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா செய்வாரு. ஸோ இப்பதான் வந்திருக்கிறதுனால கண்டிப்பா குட் சைடை தான் காட்டணும்னு நினைப்பாரு. நல்லது பண்ணுவாரு, நம்புறோம். பண்ணா நல்லா இருக்கும், பண்ணுவாரு. அவ்வளவுதான். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக. விஜய் பார்த்ததே சந்தோஷம் தான். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும். இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. பார்த்ததே சந்தோஷம் தான். இங்கே எல்லாமே லீவ் போட்டு அவருக்காகவே வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இவரை படத்துல பார்க்கவே முடியாது. ரொம்ப வருத்தமா இருக்கு. இதோட விஜய் சாரை பார்க்கவே முடியாதுல்ல. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு எல்லாருக்குமே அவரை இனிமே பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. திரும்பவும் வந்தால் நல்லா இருக்கும். அது அவர் தான் சொல்லணும். நாம சொல்றது இல்லை. படம் உண்மையே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து இது ஜஸ்ட் ஒரு ரீமேக்குன்னு தான் சொன்னாங்க. பட் அப்படி எதுவுமே ஃபீல் ஆகலை எனக்கு. பிகாஸ் உண்மையில எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் டச்சிங்காக தான் இருந்துச்சு. அண்டு லாஸ்ட்லேயும் ஃபர்ஸ்ட்லேயும் வந்து விஜயோட ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு வந்த ஜேர்னி அதெல்லாமே எங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபீலிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் ஒரு மாதிரி ஃபியர் ஃபோபியான்னு ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுது, இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து என்னென்ன ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமேனா, இதுக்கப்புறம் ஒரு மூவிஸ் நடிக்க மாட்டார், இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்ற ஒரு இது. அது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. பட் ஓகே, எல்லாமே நம்மளுக்காக தான் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய டெமோக்ரஸி பற்றி படத்தில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ரியல் லைஃப்பில் அங்கங்கே அவர் இப்போ ப்ளே பண்ணுறதை பார்க்கும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஓவராலாக இது ஒரு நல்ல குட் ஃபிலிம் தான். சீரியஸ்லி எதுவும் வந்து முக்கியம் இருக்குதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு பார்க்காம இருந்துடாதீங்க. மஸ்ட் வாட்ச் எல்லாருமே. அவரோட கடைசி படத்தை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறேன்? நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய எப்படி சொல்கிறது விஜய் மூவிஸ் பார்த்து நாங்கள் எல்லாருமே வளர்ந்தவங்க தான். ஸோ அவ்வளோ பெரிய விஜய் ஃபேனுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து ஒரு ஆக்டராக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து அவர் ஒரு சிஎம்மாக ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி நிறைய விஷயம் மாற்றுறாரு தமிழ்நாடுக்காக. அண்டு அவரை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே சைல்டுஹுட் நிறைய வந்து சைல்டுஹுட் மெமரிஸை தான் வந்து கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு படத்தில். அது கொஞ்சம் எமோஷனலாகவும் இருந்துச்சு. படத்துல உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றா தெரியுது உங்க ஃபேஸ் பார்க்கும்போது. பட் சிஎம்மா ஒரு நாட்டுக்கு என்ன மாதிரி செய்வார் நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்னு சொல்ல விரும்புறீங்க? இந்த டைம் நீங்க பயன்படுத்திக்கலாம்.
கண்டிப்பாக வந்து மற்றவங்க சொல்கிறாங்கலாம் நான் வந்து அவரை டிமோட்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் சேஞ்ச் பண்ண முடியாததெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இன்னுமே நிறைய சேஞ்ச் பண்ணுவாருன்னு ஐ பிலீவ். கண்டிப்பாக அது சேஞ்ச் நடக்கும். தளபதியோட லாஸ்ட் மூவி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் த லாஸ்ட் மூவி த பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய எதிர்பார்ப்போட இருந்த விஷயங்களை விட ரொம்ப பெட்டராக இருந்தது. விஜய் டான்ஸு ஆஸ் யூஷுவல். இது மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ திருப்பி வருவாரான்றது ரொம்ப டவுட்டு. பட் ஹி ஹஸ் டன் த பெஸ்ட். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. பட் இதுதான் விஜயோட லாஸ்ட் ஷோன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. பட் ஹீ கேவ் த பெஸ்ட். தமிழ்நாடு சிஎம் ஒரு ஆக்டராக ஒரு கடைசி படமாக ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேற லெவல் சார். தளபதி என்றைக்குமே செம்ம தான். அவருடைய என்ட்ரி லாஸ்ட்டில் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா த எண்ட் த பிகினிங் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கே ஒரு நியூ எரா மாதிரி தான். ஸோ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் த்ரில்லர் மட்டும் இல்லை, இது பொலிட்டிக்கல் அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்டார்ட்டும் கூட. ரியலாகவே வி ஃபீல் த பெஸ்ட். தளபதி எப்பயுமே சூப்பர் தான். தலைவர் தமிழ்நாட்டு சிஎம் எப்பயுமே விஜய் மட்டும்தான். சூப்பர் சார், தேங்க்யூ. சும்மா இருக்கிறதுலே பெஸ்ட் என்னன்னா அந்த ஒரு டான்ஸ் தான். கண்டினியூஸா ஒரு 2 to 5 minutes செம்மையா ஆடி இருப்பாரு. செம்ம ஆக்டிவ். இந்த வயசுல இவ்வளோ செம்மையா ஆடி நான் பார்த்தது சூப்பரா இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட தளபதிக்கு வாழ்த்துக்கள். சிஎம்மாக வந்தக்கப்புறம் படம் வந்தது செம கெத்து. ஆக்சுவலாக இனிமேல் யார் நினச்சாலும் சான்ஸே இல்லை. ஒரே ஒரு ஃபீலிங் தான் என்னன்னா தளபதி வந்து இதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஒரு பெரிய டை ஹார்ட் ஃபேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ஆமாம், நான் வந்து ஃபீவர் இருந்தாலும் வந்து நான் பார்க்கணுன்றதுக்காக ஊசி போட்டுலாம் வந்தேன். பட் அகெயின் எப்படியாவது ஒரு 10 times பார்த்துடணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஆமாம், தளபதி இனிமேல் ஸ்க்ரீனில் பார்க்க முடியலன்றது மட்டும் தான் பெரிய வருத்தம். பட் ஓகே, அவரோட ரீரிலீஸ் வந்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அட்லீஸ்ட். ஆமாம், எப்போவுமே இனிமேல் தளபதி தான். வேற யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. இனிமேல் எங்கள் சிஎம் தளபதி தான். படம் சூப்பராக இருந்தது. விஜய் ஃபேனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். லாஸ்ட்ல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. ஒரு விஜய் ஃபேனுக்காக நீங்கள் போய் பார்த்தா அவனோட படம் நல்லா தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட ஒரு விஜய் ஃபேனாக இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணும். ஆக்டிங் வந்து விஜயோட ஆக்டிங் பற்றி வந்து சொல்லவே வேணாம். அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி லைன் வந்து ஓகே, பட் தென் லாஸ்ட் மூவின்றது எப்பயுமே ஒரு எமோஷனாக தான் இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.